அன்பான மாணவர்களை வணக்கம். இந்த வீடியோ நம்ம 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் வரும் இயல் 1 பின்னங்களில் இவற்றை மிக பக்கம் 18 21 பின்ன வகுத்தல் கணக்குக்கான விடைகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள அனைத்து இவற்றை மிக மற்றும் பயிற்சி கணக்கான விடைகளை வீடியோ போட்டால் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அவற்றை போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். பக்கம் எண் 18 உள்ள இவற்றை முயல்க, அதாவது பின்ன பெருக்கல் கணக்குகளுக்கான விடைகள். முதல் கணக்கு 35 × 3/7. ஒன்றாம் கணக்கு 35 × 3/7. இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பயிற்சி கணக்குகளில் பார்த்துருக்கோம். பின்ன பெருக்கல்ல 2 எண்களையும் பின்னமாக மாற்றிக்கங்க. அப்போ இது முழு எண்ணாக இருக்கிறதுனால 35ங்கிறத பை 1ன்னு போட்டு 35/1 × 3/7ன்னு போட்டோம். சரிங்களா? இப்போ கீழே 1 இருக்குது, அது பிரச்சனை இல்லை. 7 7ம் மேலே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரும் பொது காரணிகள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ 7க்கும் 35க்கும் பொது காரணி இருக்குது. அது என்னது? 7. இங்கே 7 வரும், இங்கே 35 வரும். பகுதியில் இருக்கிற எண்ணுக்கும் தொகுதியில் இருக்கிற எண்ணுக்கும் பொதுவான காரணிகள் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ மேலே என்ன இருக்குது? 5 பெருக்கல் 3 இருக்குது. கீழே என்ன இருக்குது? 1 பெருக்கல் 1 இருக்குது. 1 பெருக்குனா 1 தான் வரும். அதை வகுத்தாலும் அதே தான் வரும். இப்போ பாருங்கள், 5 பெருக்கல் 3 என்ன வரும்? 15. 15 1ஆல் வகுத்தா அதே 15 தான் வரும். ரைட். இப்போ இதில் இரண்டாவது கணக்கு 25ல் 1/5 மதிப்பு. 25ல் 1/5 அப்படின்னு என்ன அர்த்தம்னா 25 பெருக்கல் 1/5 அர்த்தம். 25ல் 1/5 மதிப்புனா 25 பெருக்கல் 1/5 அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பின்னமாக மாற்றணும். 25/1 பெருக்கல் 1/5. இது 2 1 விட்டுடலாம். அதனால் 5க்கும் 25க்கும் பொதுவான காரணிகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. இதுக்கு 5 ஓரஞ்சு 5, இதுக்கு 5 5 25. அப்போ என்ன இருக்குது? 5 பெருக்கல் 1 5 வந்துடும். கீழே 1 பெருக்கல் 1 1 வந்துடும். அப்போ 5 1ஆல் வகுத்தீங்கன்னா என்ன தான் கிடைக்கும்? அதே 5 தான் கிடைக்கும். அதாவது பகுதிக்கும் தொகுதிக்கும் எப்பவுமே இரண்டையும் பின்னமாக மாற்றிட்டு முழு எண்ணாக இருந்தால் பை 1ஓடு பின்னமாக மாற்றிட்டு பகுதிக்கும் தொகுதிக்குமான பொது காரணிகள் இருக்கான்னு பார்த்து அந்த பொது காரணிகளால் வகுத்தோம்னா நமக்கு விடை கிடைக்கும். மூன்றாவது கணக்கு 3/4ல் 1/3 எவ்வளவு? இப்போ பாருங்கள், 3/4ல் 1/3னா 3/4 பெருக்கல் 1/3. சரிங்களா? ரைட். இப்போது ஏற்கனவே இரண்டுமே பின்னமாக இருக்குது, அதனால் நம்ம பின்னமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பொது காரணி இருக்குதா? 4க்கும் 3க்கும் 4க்கும் 1க்கும் பொது காரணி இல்லை. இங்கே பாருங்கள், 3க்கும் 3க்குமான பொது காரணி 3. ஒரு 3 3 ஒரு 3 3. மேலே என்ன வரும்? 1 பெருக்கல் 1 1. கீழே என்ன வரும்? 4 பெருக்கல் 1 4. இப்போ எப்பவுமே ஒரு முழு எண்ணில் 25/1 இருந்தால் 25ன்னு எழுதிக்கலாம். ஆனால் 1/4 எப்படி எழுத முடியாது? 4ன்னு எழுத முடியாது. இது தவறு, இதுதான் சரி. ரைட்டுங்களா? அப்போ 1/4 4 எழுத முடியாது, 1/4 தான் எழுதணும். 1 பகுதியில் வந்தால் விட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் தொகுதியில் 1 வந்தால் விட முடியாது, விடக்கூடாது. அடுத்து நான்காவது கணக்கு 7 3/4 5 1/2 பெருக்குக. 7 3/4 5 1/2 பெருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கலப்பு பின்னமாக இருக்கிற இந்த இரண்டையும் தகா பின்னமாக மாற்றப்போம். தகா பின்னம் எப்படி மாற்ற ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும், கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும். எப்படி? 7ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 4ல் 28, 28 கூட 3 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 31 கீழே 4 இருக்குது. பெருக்கல் 2 5 10, 10 கூட 1 கூட்டினீங்கன்னா 11/2. இப்போ பாருங்கள், 4க்கும் 31க்கும் பொது காரணி இல்லை, 4க்கும் 11க்கும் பொது காரணி இல்லை, 2க்கும் 31க்கும் பொது காரணி இல்லை, 2க்கும் 11க்கும் பொது காரணி இல்லை. அப்போ 31ஐயும் 11ஐயும் பெருக்கணும், 4ஐயும் 2ஐயும் பெருக்கணும். அப்போ 4 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 8 வரும். 31 × 11 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 310, 31 342 வரும். சாரி 341 வரும். பெருக்கி போட்டுக்கங்க. 31 பெருக்கல் 11 1 3 1 3. அப்போ 1 4 3. அப்போ என்ன வருது? 341/8. தகா பின்னமாக இருந்தால் இதை கலப்பு பின்னமாக மாற்றி போட்டுருங்க. எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுறது? 341 8ஆல் வகுக்கணும் இல்லைங்களா? 8 40 வராதா? வராது. அப்போ 4 8 32, மிச்சம் 2 வரும் 21, 2 8 16, மிச்சம் 5ன்னு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுறது அப்படின்னா ஃபார்முலா ஈவு
மீதி வகு எண். ஈவு என்ன? ஈவு தான் முன்னாடி வரும். ஈவு என்னது? 42 தான் முன்னாடி வரும். நமக்கு தெரியும் கீழே வந்து 8 தான் வரும், அதாவது வகு எண். ஆனால் இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்கனால நீங்கள் அதை ஈஸியாக 8ன்னு போட்டுக்கலாம். மீதி மேலே வரும். அப்போ 5 வந்து மேலே வந்துடும். 42 5/8 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய விடை. பக்கம் 21 உள்ள இவற்றை முயல்களை. முதல் கணக்கு பாருங்கள். 18ல் எத்தனை ஆறுகள் உள்ளன? இதை நீங்கள் பார்த்தோன்னே போட்டலாம், ஒன்றும் பெருசாக இருக்குது கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. 18ல் எத்தனை ஆறு இருக்குது? 18 6 வகுத்தீங்கன்னா தெரியும் 3 ஆறுகள் இருக்குது. 18 வகுத்தல் 6ன்னு போட்டிங்கன்னா எத்தனை ஆறு இருக்குது? 3 18 இருக்குது. சரிங்களா? முதல் கணக்கு ஈஸியாக போடலாம். ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 5ல் எத்தனை 1/4 உள்ளன? அப்போ இரண்டாவது கணக்கு 5ல் எத்தனை 1/4 உள்ளன அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும். 18ல் எத்தனை ஆறுன்னு கேட்டால் வகுத்தோம் இல்லையா? அதே மாதிரியே தான் 5ல் எத்தனை ஆறுகள்னா 5 1/4 வகுக்கணும். 5 1/4 எப்படி வகுக்கிறது? நம்ம பை 1ன்னு போட்டுருவோம். ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். பின்ன வகுத்தில் நேரடியாக போட முடியாது, பின்ன வகுத்தில் பின்ன பெருக்கலாக தான் மாற்றணும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா பின்னாடி இருக்கிற 1/4ன் பெருக்கல் தலைகீழி. 1/4 பெருக்கல் தலையில் என்ன வரும்? 4/1. அப்போ 5/1ன்னு போட்டு இந்த வகுத்தில் பெருக்கலாக மாற்றி 1/4 பெருக்கல் தலையில் என்ன 4/1ஆல் பெருங்க. இந்த வகுத்தில் எப்போ பெருக்கல் மாத்திரமோ அப்போ வந்து இதை பெருக்கல் தலைகீழி போட்டணும். அப்போ 1/4 பெருக்கல் தலையில் வந்துடும் 4/1 அப்படின்னு வந்துடும். அப்போ பாருங்கள் 5ஐயும் 4ஐயும் பெருக்கலாம் 20, கீழே 1ஐயும் பெருக்கினீங்கன்னா 20. அப்போ ஆன்சர் என்ன தான் வரும்? 20 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து 1/3 வகுத்தல் 5. மூன்றாவது கணக்கு 1/3 வகுத்தல் 5. அப்போ என்ன பண்ணணும்? 1/3 வகுத்தல் 5/1. இங்கே எதனுடைய பெருக்கல் தலை கண்டுபிடிக்கணும்? 5/1ன் பெருக்கல் தலைகீழி 1/5. ரைட்டுங்களா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஓடுங்க. 1/3 வகுத்தலை பெருக்கலாக மாற்றிட்டு பெருக்கல் தலைகீழி 1/5 போடணும். இப்போ பாருங்கள் எந்த நம்பராலையும் பொது காரணிகள் இல்லவே இல்லை. மேலே 1 பெருக்கினீங்கன்னா 1, கீழே 3 5 பெருக்கினீங்கன்னா 15. 21ஆம் பக்கம் இருக்கிற மற்றொரு இவற்றை முயல்களில் 5 வகுத்தல் 2 1/2. 5 2 1/2ஆல் வகுக்கணும். முதல் கணக்கு 5 வகுத்தல் 2 1/2. முதல்ல என்ன பண்ணணும்? இதை வந்து 5/1ன்னு மாற்றிக்கணும். அடுத்து வந்து வகுத்தல். சரிங்களா? இந்த 2 1/2 அப்படிங்கிறத கலப்பு பின்னமாக மாற்றணும். எப்படி கலப்பு பின்னமாக? கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும். கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும். என்னாகும்? 2 2 4, 2 2 பெருக்கணும் 4, 4 கூட ஒன்று கூட்டினீங்கன்னா 5. இப்போ மேலே 5 வரும், கீழே என்ன வரும்? 2. அடுத்ததாக வகுக்கணும்னா நமக்கு தெரியும் 5/2ன் பெருக்கல் தலைகீழி கண்டுபிடிக்கணும். 5/2ன் பெருக்கல் தலைகீழி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/5. 5/2 பெருக்கல் தலைகீழி 2/5. இப்போ பாருங்கள் 5/1 வகுத்தலை பெருக்கலாக மாற்றியாச்சு. இங்கே 2/5ன்னு போட்டாச்சு. பாருங்கள் பகுதிக்கும் தொகுதிக்குமான பொது வகுத்தி 1 1 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 1 பெருக்கல் 2, கீழே 1 பெருக்கினீங்கன்னா 1ன்னு வரும். அப்போ 2 2/1 சமம் என்னென்னு வரும்? 2 அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? ரைட். இப்போ இதில் இரண்டாவது கணக்கு என்ன? 1 1/2 வகுத்தல் 1/2. 1 1/2 வகுத்தல் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1 1/2 கலப்பு பின்னமாக இருக்கிறத தகா பின்னமாக மாற்ற போகிறோம். பெருக்கல் கூட்டல் 2 1 2, 2 கூட 1 கூட்டினீங்கன்னா 3/2 வகுத்தல் 1/2. இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? 1/2ன் பெருக்கல் தலைகீழி சமம் 2/1. சரிங்களா? இப்போ பாருங்கள். அப்போ 3/2 வகுத்தலை வந்து பெருக்கலாக மாற்றி இதனுடைய பெருக்கல் தலைகீழி என்ன வருது? 2/1ன்னு போட்டிருக்கோம். போட்டோம்னா என்ன வரும்? இது 1 1, மற்றபடி எதையும் அடிக்க முடியாது. அப்போ என்ன வருது? 3 பெருக்கல் 1/1 பெருக்கல் 1 1 3 3/1. அப்போ என்ன வரும்? 3 அப்படிங்கிறதான் இந்த கணக்கினுடைய விடை. அதுலேயே மூன்றாவது கணக்கு 8 1/2 வகுத்தல் 4 1/4.
என்ன பண்ணணும்? கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும், கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும். 2 8 16, 16 கூட 1 கூட்டினீங்கன்னா 17, கீழே வந்து 2 பகுதியில். அடுத்ததான் வகுத்தல். 4 16 பெருக்கணும், இப்போ 1 கூட்டினீங்கன்னா 17, அதே தான் வருது. 4 16, 16 1 17 பை கீழே பகுதியில் 4. இப்போ என்ன பண்ணணும்? 17 பை 4 பெருக்கல் தலைகீழி 4 பை 17. அப்போ 17 பை 2 வகுத்தலை பெருக்கலாக மாற்றி 4 பை 17 போட்டுக்கலாம். ஒரு 17 ஒரு 17. இங்கே பாருங்கள், 1 2 2 2 வந்துருச்சுங்களா? மேலே என்ன வருது? 1 பெருக்கல் 2 2. இங்கே 1 1 பெருக்கினீங்கன்னா 1 சமம் 2. 2 1 வகுத்தீங்கன்னா 2 தான் கிடைக்கும். இப்போது இந்த வீடியோவில் எல்லா கணக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கொஞ்சம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீதி உள்ள கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.